நெறையா பிகினருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தி ஓரளவுக்கு தெரியும். பட் உள்ள என்ன நடக்குது அப்படின்னு நெறைய பேர் வந்து தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டாங்க. பட் உள்ள என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சா தான் உங்களால உள்ளயே வர முடியும். ஸோ உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்எஸ்சி, பிஎஸ்சி அப்படின்னு 2 இருக்கும். பட் நம்ம வந்து அத பத்தி ஃபோக்கஸ் பண்ண போறதில்ல. நம்ம வந்து நிஃப்டி 50னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ நிஃப்டி 50னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து என்எஸ்சி, பிஎஸ்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நெறைய கம்பெனி வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நெறைய கம்பெனி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கும். பிளஸ் நீங்க டெய்லி லைஃப்லயும் நெறைய கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கம்பெனி தான் வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள இருக்கும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் மாரி போட்டு, அந்த கம்பெனியில வந்து இன்வெஸ்ட் பண்ணி, நீங்க ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ இதான் வந்து ஷேர் மார்க்கெட், என்எஸ்சி, பிஎஸ்சி அப்படிங்கிறது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு என்எஸ்சிய பத்தி ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ என்எஸ்சில என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்எஸ்சில பார்த்தீங்கன்னா, அதான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய கம்பெனி இருக்கும். அதில வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து அதோட ஷேர வாங்கி கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்கலாம். பிளஸ் அவங்க பிசினஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம நார்மலா எப்படி பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு போட்டுருப்போம். அதாவது நான் ஒரு 50% வச்சிருக்கேன். இன்னொரு நீ ஒரு 50% வச்சிருக்க அப்படின்னு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த மாரி நீங்க ஏதாவது போட்டிருப்பீங்க. ஸோ நீங்க என்ன செய்வீங்க, ஒரு ரூ. 10,000 நீங்க போடுவீங்க. அதே மாரி ரூ. 10,000 இன்னொரு ஆள் போடுவாங்க. உங்க ஃப்ரெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதே தான் இங்கேயும் நடக்கும். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 0.00001% தான் உங்களால அமௌண்ட் போட முடியும். ஏன்னா, அவ்வளோ அமௌண்ட் தான் அந்த ஸ்டாக்குக்கு ஏத்த மாரி இருக்கும். ஸோ மத்த பெரிய பெரிய இன்வெஸ்டர் மட்டும் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் 1% 2% அந்த மாரிலாம் போட முடியும். ஸோ நான் சொல்றது கொஞ்சம் பெரிய கம்பெனிய பத்தி. அதாவது கொஞ்சம் சேஃபான கம்பெனிய பத்தி. ஸோ இதான் வந்து இங்க நடக்கும். ஸோ இப்ப என்எஸ்சில பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் வந்து 2671 கம்பெனி உள்ள இருக்கு. அவ்வளோ கம்பெனி அவங்க ஸ்டாக்ல வந்து லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல 92 வந்து பார்த்தீங்கன்னா, எதுவும் பண்ண முடியாது. அதாவது ட்ரேட் பண்ண முடியாது, வாங்க முடியாது, விக்க முடியாது. ஏன்னா, ஒரு ஒரு சில லீகல் கேஸ்ல வந்து அவங்க போய்க்கிட்டு இருப்பாங்க. பிளஸ் அது இதுன்னு ஒரு நெறையா கேஸ் போய்க்கிட்டு இருக்கும். ஸோ எத்தன ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2500 மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுல ஒரு சில நெறையா ஈக்விட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ இதான் வந்து மெயின் கம்பெனி. பெரிய பெரிய கம்பெனி. அப்புறம் என்எஸ்சி எமர்ஜி எஸ்எம்இ கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சின்ன கம்பெனி. அப்புறம் இடிஎஃப்ஸ், ரைட்ஸ், இன்விட்ஸ் அப்படின்னு கொஞ்சம் நெறையா இருக்கும். ஸோ அதில பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி டோட்டல் மார்க்கெட்ட பத்தி பார்க்க போறோம். ஸோ நிஃப்டி டோட்டல் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெருசா வந்து இண்டெக்ஸ் அது இதுன்னு பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நிஃப்டி டோட்டல் மார்க்கெட்ல நிஃப்டி மைக்ரோ கேப் 250 அப்படின்னு தனியா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சின்ன கம்பெனி. ஸோ இதில அவ்வளவா ஃபோக்கஸ் பண்ணணும்னு தேவையில்ல. நம்ம நிஃப்டி 500ல பார்க்க போறோம். ஸோ நிஃப்டி 500 எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 100ன்னு பிரிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி மிட் கேப் 150 அப்படின்னு பிரிப்பாங்க. அடுத்து நிஃப்டி ஸ்மால் கேப் 250 அப்படின்னு பிரிப்பாங்க. ஸோ நம்ம இதில என்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிஃப்டி டோட்டல் மார்க்கெட்ல இருந்து நிஃப்டி 500 அடுத்து நிஃப்டி 500 ஸோ நிஃப்டி 500லேருந்து நிஃப்டி 100க்கு போப்போறோம். ஸோ நிஃப்டி 100லேருந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50க்கு போப்போறோம். ஸோ நிஃப்டி 50 தான் இங்க இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. நிஃப்டி 50 இங்க இருக்கு. பட் இதான் வந்து இந்த இந்தியாவவே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மேல கொண்டு போகுது. ஸோ இதான் நிஃப்டி 50 தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நெறையா செக்டர் உள்ள இருக்கும். ஸோ நெறையா செக்டர்னா ஃபைனான்சியல் சர்வீசஸ் இருக்கும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி செக்டர் இருக்கும். ஆயில், கேஸ், ஃபியூல் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் இருக்கும். டெலிகம்யூனிகேஷனு, கன்ஸ்ட்ரக்ஷனு, கன்சியூமர் டூரபிள்ஸ் ஸோ இத்தன செக்டர்ல இருக்கும். ஸோ இந்த எல்லா செக்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 தான். ஸோ நிஃப்டி 50னா என்னன்னா, இந்த டாப் 50 கம்பெனி வந்து அ அவங்க வந்து லிஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இது யார் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்எஸ்சி தான் பண்ணுவாங்க. ஸோ என்எஸ்சி அப்படின்னு பார்த்தோம்ல, ஸோ என்எஸ்சி தான் வந்து நிஃப்டி 50ய வந்து உருவாக்குவாங்க. இது வந்து இண்டெக்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டாப் 50 கம்பெனியோட இருக்கும். ஸோ டாப் 50 கம்பெனினா ஓரளவுக்கு நீங்க இந்தியாவோட டாப் 50 கம்பெனி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனான்சியல் சர்வீஸ் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா செக்டரையும் பார்த்தீங்கன்னா, எல்லா செக்டருக்கும் ஃபைனான்ஸ் கண்டிப்பா தேவைப்படும். ஸோ அதாவது லோன் கண்டிப்பா தேவைப்படும். ஸோ நீ ஐடி செக்டர் ரன் பண்ணாலும் லோன் கண்டிப்பா தேவைப்படும். ஆயில் அண்ட் கேஸ் போனாலும் லோன் கண்டிப்பா தேவைப்படும். எந்த செக்டர் போனாலும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செக்டருக்கும் நீங்க கண்டிப்பா லோன் எடுத்து தான் ஆகணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா எல்லா உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஸ் தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட்ல இருக்கும். அவங்க தான் இருக்கிறதுலயே ஓரளவுக்கு கொஞ்சம் லார்ஜா, கொஞ்சம் அட்வான்ஸா பிளஸ்ஸு லீட்ல இருப்பாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50ல 37.86% வந்து நிஃப்டி 50ய கான்ட்ரிபியூட் பண்றது, கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனான்சியல் சர்வீசஸ் மட்டும் தான். ஸோ இதுலயும் நெறையா ஸ்டாக்ஸு, கம்பெனிலாம் இருக்கும். அத பத்தியும் கொஞ்சம் டீட்டெயில்ல பார்ப்போம். பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனான்சியல் சர்வீஸ் தான் இருக்கிறதுலயே ஃபர்ஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆயில் அண்ட் கேஸு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஐடி. ஸோ இது மட்டும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பாருங்க. ஸோ 37 இங்க ஒரு 10% 47 இங்க ஒரு 10% பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 58% 58% வந்து இந்தியாவ ரன் பண்றது. அதாவது நிஃப்டி 50ய ஓரளவுக்கு கொஞ்சம் இந்தியாவுன்னே வச்சுக்கோங்க. இந்தியாவ ரன் பண்றது இந்த 58% மட்டும் தான். ஸோ அந்த 58%ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது மெயினா இருக்கும். ஐசிஐசிஐ பேங்க் இது மெயினா இருக்கும். இதில பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க ஆயில் அண்ட் கேஸ்ல பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. இந்த 4 கம்பெனி மட்டும் தான் வந்து இந்தியாவ ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா மேல கொண்டு போகுது. இந்த 4 கம்பெனி மட்டும் நல்லா ஓடிருச்சுன்னு வைங்களேன்,
இருக்கிற அந்த டோட்டல் ஷேர் மார்க்கெட்டே வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 4 கம்பெனி தான் இருக்கிறதுலே மெயின். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபைனான்சியல் சர்வீஸ் பற்றி பார்ப்போம். ஃபைனான்சியல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 37.86% இருக்குது. அதில் எந்தெந்த கம்பெனி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் பேங்கிங் இருக்கும், ஃபைனான்சியல் இருக்கும். ஸோ பேங்க் தனியாக இருக்கும். அதே மாதிரி ஃபைனான்சியல் பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பேங்கிங் ஃபைனான்சியல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 இதில் என்னென்ன கம்பெனி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மெயினா வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க். அதுக்கடுத்து 3வது இடத்துல எது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பிஐ வரும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது 2 பார்த்தீங்கன்னா பிரைவேட் பேங்க். இதுவும் பிரைவேட் பேங்க். ஸ்டேட் பேங்க் வந்து நம்ம கவர்மெண்ட் பேங்க். பிஎஸ்யூ பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 பேங்க் தான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் டாப்ல இருக்கு. பட் நிஃப்டி 50ல இந்த பேங்க்லாம் இருக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கோட்டக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். பஜாஜ் ஃபைனான்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கும். அப்புறம் ஜியோ ஃபைனான்ஸ், இண்டஸ்இண்ட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி லைஃப், அப்புறம் பஜாஜ் ஃபின்சர்வ். ஸோ நீங்க மத்த ஏதாவது பேங்க் அப்புறம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா, அது நிஃப்டி 50ல கிடையாது. அது வந்து டாப் 50 கம்பெனி இல்ல இந்தியாவோடது. அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இது மெயினு. ப்ளஸ் ரிலையன்ஸ் தான் இருக்கிறதுலயே நம்பர் 1. நான் சொல்றது மார்க்கெட் கேப்ப பத்தி. ஸோ மார்க்கெட் கேப்ல பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் தான் நம்பர் 1. நிஃப்டி 50 என்எஸ்சி வந்து அவங்க தனித்தனியா பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு இத்தனை பெர்சன்டேஜ், இதுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு. பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். நிஃப்டி 50 அதாவது என்எஸ்சி பிரிச்சதுல. பட் மார்க்கெட் கேப்ல பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி தான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இத்தனை கம்பெனி வந்து ஃபைனான்சியல் சர்வீசஸ்ல இருக்கு. அதுக்கடுத்து என்ன செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதான் வந்து இப்போ செகண்ட் செக்டர். அதாவது நிஃப்டி 50 கண்ட்ரோல் பண்ற செகண்ட் செக்டர் பார்த்தீங்கன்னா வந்து 10.45% வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க என்ன செய்வாங்கன்னா, சாஃப்ட்வேர் வந்து கிரியேட் பண்றவங்க. ஸோ சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி இவங்க என்ன செய்வாங்கன்னா, மேக்ஸிமம் ஐடி செக்டரோட பிசினஸே பார்த்தீங்கன்னா இந்தியால கிடையாது. இந்தியால அவங்க பிசினஸே பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, யூரோப்பும், அமெரிக்கால தான் அவங்க மெயின் பிசினஸேவும். ஸோ அந்த அமெரிக்கால இருக்கிற டாலரும், யூரோப்ல இருக்கிற யூரோவும் அதான் வந்து நம்ம இந்தியாவுக்கு வரும். அத என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ரூபில கன்வெர்ட் பண்ணி நமக்கு எக்ஸ்பென்ஸ் மாரி குடுப்பாங்க. அதாவது அங்க வேலை செய்றவங்களுக்கு இந்தியன் ரூபில தானே அவங்க மணி குடுக்கணும். பட் அவங்க என்ன செய்றாங்கன்னா, டாலரும், யூரோவும் கொண்டு வராங்க. ஸோ அந்த டாலர், யூரோ கொண்டு வரனால ஓரளவுக்கு ப்ளஸ் பாயிண்ட். ஏன் அப்படி தெரியுமா? ஏன்னா வந்து நீங்க யுஎஸ்டி அப்புறம் ஐஎன்ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஐஎன்ஆர் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். அதாவது இந்தியன் ரூபீஸ் வந்து வீக் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ வீக் ஆனதுனால நம்மளுக்கு ஓரளவுக்கு ஐடி செக்டருக்கு கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் தான் இருக்கும். ஏன்னா டாலர் வந்து இங்கிட்டு கொண்டு வராங்க. அதனால அவங்களுக்கு மணி எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, முன்னாடி 85 இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 87 வந்துருச்சு. ஸோ ₹2 அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ அவங்க பல மடங்கு டாலர் கொண்டு வந்தா ₹2 அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த ஐடி செக்டர்ல என்னென்ன கம்பெனி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ் இருக்கும், டிசிஎஸ் இருக்கும். ஸோ பாருங்க இன்ஃபோசிஸ் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். அடுத்தது டிசிஎஸ், அடுத்து விப்ரோ இருக்கு, ஹெச்சிஎல் டெக் இருக்கு, அப்புறம் டெக் மஹிந்திரா இருக்கு. ஸோ இது டெக் மஹிந்திரா. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆயில் அண்ட் கேஸ் கன்சியூமபிள் ஃபியூல்ல ஸோ நம்ம ஆயில் அண்ட் கேஸ்ல ஆயில் தான் மெயின் 10% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது நிஃப்டி 50ல. ஸோ ஆயில்னா க்ரூட் ஆயிலு. நீங்க சாதாரணமா நம்ம சாப்பிடுற ஆயில் அப்படின்னு நினச்சிடாதீங்க. க்ரூட் ஆயில் தான் மெயினு. ஸோ இத வச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம பெட்ரோ கெமிக்கலு, அப்புறம் பெட்ரோல், டீசல் இந்த மாரிலாம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உருவாக்கலாம். அதில மெயின் பார்த்தீங்கன்னா வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி தான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ பாருங்க 10% இருந்துச்சு. ஸோ அதான் 9.99 இருந்துச்சு. ஸோ அதில 8.39 வந்து ரிலையன்ஸ்ட்ட இருக்கு. ப்ளஸ் 0.83 பார்த்தீங்கன்னா வந்து ஓஎன்ஜிசி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பிஎஸ்யூ கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனி. ப்ளஸ் கடைசியா வந்து இங்கனக்குள்ள பாருங்க. குட்டியூண்டா தெரியுது. இது வந்து கோல் இண்டியா. கோல் இண்டியா பார்த்தீங்கன்னா 0.76%. ஸோ மெயின் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான். ஓகே. அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த செக்டர் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்போனன்ட்ஸ். ஸோ நம்ம ஆட்டோமொபைல்னா நீங்க சும்மா ஆட்டோ தனியா ஆட்டோனா அந்த ஆட்டோ 3 வீலர் ஆட்டோ அப்படின்னு நெனச்சிடாதீங்க. ப்ளஸ் மொபைல்னா அந்த செல்ஃபோன் அப்படின்னு நெனச்சிடாதீங்க. ஆட்டோமொபைல்னா இது எல்லாமே ஆட்டோமொபைல் தான். காரு, பைக்கு, ட்ரக்கு, பஸ்ஸு, ப்ளஸ் இந்த கார்கோ வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமொபைல் தான். ஸோ இதில மெயின் கம்பெனி இந்தியால எது மெயின் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஹிந்திரா மஹிந்திரா, மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸு, எய்ச்சர் மோட்டரு. ஸோ எய்ச்சர் மோட்டர் பார்த்தீங்கன்னா, இது வந்து ராயல் என்ஃபீல்டு கம்பெனி. ப்ளஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஆட்டோ, அடுத்து ஹீரோ மோட்டோகார்ப். ஸோ இதெல்லாம் வந்து ஆ ஆட்டோமொபைல் கம்பெனி. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். ஸோ ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்னா வந்து எஃப்எம்சிஜி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ எஃப்எம்சிஜியும் கேள்விப்பட்டதில்ல. ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸும் கேள்விப்பட்டதில்ல. அப்படின்னா ஈஸியா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட் எது மூவ் ஆகுது? கன்சியூமரோட குட்ஸ் மூவ்ஸ் ஆகுது. அதாவது மூவ் ஆகுது. வேகமா மூவ் ஆகுது. எங்க மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சாதாரணமா ஒரு பிஸ்கட்டுன்னே வச்சுக்கோங்க. ஸோ பிஸ்கட் என்ன பண்றீங்க? வாங்குறீங்க, சாப்பிடுறீங்க. ஸோ இது ஒரு நாள் இல்ல, ஒரு 5 மினிட்ஸ்லயே தீர்ந்து போயிருது. ஓகே. அடுத்த ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் போய் ஒரு பிஸ்கட் வாங்குறீங்க. ஓகே. அதனால தான் இது ஃபாஸ்ட்டா மூவ் ஆற குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குட்ஸ்னா ப்ராடக்ட்ஸ். ஸோ அதான் வந்து ஃபாஸ்ட்டா மூவ் ஆகுது. ஸோ இதில இத்தன பிராண்ட் இருக்கும்.
இது வந்து வேர்ல்டு பிராண்டு. ஸோ இந்தியால வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் என்னென்ன பிராண்ட் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பிஎன்ஜி கேள்விப்பட்டிருப்பீங்க. பிஎன்ஜில என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டைடு, வேற பேம்பர்ஸு, ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸு, விக்ஸு, ஸோ இதெல்லாம் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, கோல்கேட் பல்மோலிவ். ஸோ கோல்கேட் பல்மோலிவ்ல கோல்கேட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்து ஹிந்துஸ்தானி யூனிலிவர். ஸோ ஹிந்துஸ்தானி யூனிலிவர்ல டவ்வு, லக்ஸு, அப்புறம் குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீம் இருக்கும். கம்ஃபர்ட்டு இதெல்லாம் இருக்கு. அடுத்து நெஸ்லேல பார்த்தீங்கன்னா, நெஸ்லேல வந்து நெறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அடுத்து வேற என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க? கொக்கோ கோலா கேள்விப்பட்டிருப்பீங்க. பெப்சி கேள்விப்பட்டிருப்பீங்க. வேற மாடலஸ் வந்து இதில மாடலஸ் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பட் இதோட ப்ராடக்ட்ஸ் என்னன்னா கேட்பரி. கேட்பரி டைரி மில்க், கேட்பரி 5 ஸ்டார் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராடக்ட்ஸு. ஸோ இதில எந்தெந்த கம்பெனி வந்து நம்ம இந்தியால இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடிசி. ஐடிசி பார்த்தீங்கன்னா, இது வந்து மெயின் பிசினஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிகரெட் கம்பெனி. ஸோ சிகரெட் தான் இவங்க மெயின் பிசினஸேவும். அதுக்கடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமா வேற வேற ப்ராடக்ட்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. வேற இப்பி நூடுல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்பி நூடுல்ஸ் வந்து ஐடிசியோடது. வேற ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இருக்கு. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இருக்காங்க. வேற நெஸ்லே இந்தியா இருக்காங்க. இவங்க வந்து நிஃப்டி 50ல இருக்காங்க. இன்னும் வேற கம்பெனிலாம் இருக்கு. பட் இதான் வந்து மெயின் கம்பெனி எஃப்எம்சிஜில. நிஃப்டி 50யோட கம்பெனி. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டெலிகம்யூனிகேஷன்ல பார்த்தீங்கன்னா வந்து 4.65% அது ஏர்டெல் மட்டும் தான் இருக்கு. ஏர்டெல் பார்த்தீங்கன்னா 4.6%. ஸோ அவங்க ஷேர் மார்க்கெட்ல பேர் பார்த்தீங்கன்னா வந்து பாரதி ஏர்டெல் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க இன்னொன்னு யோசிப்பீங்க, எங்க ஜியோ ஆள காணோம் அப்படின்னு. ஸோ ஜியோ பார்த்தீங்கன்னா வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள இருக்கு. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மெயினா வந்து அவங்க ஆயில் அண்ட் கேஸ்ல தான் இருக்காங்க. ஸோ அத தனியா பிரிச்சுட்டாங்கன்னா, அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிற ஜியோவ தனியா பிரிச்சுட்டாங்கன்னா, ஸோ டெலிகம்யூனிகேஷன்ல அதுவும் வந்துரும். பட் இன்னும் பிரிக்கல. பிரிச்சா தான் வரும். இப்போதைக்கு டெலிகம்யூனிகேஷன்ல பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் மட்டும் தான் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல பார்த்தீங்கன்னா 3.8% வந்து எல்&டி. ஸோ எல்&டி கேள்விப்படலைன்னா, ஓரளவுக்கு லைட்டா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ லார்சன் அண்ட் டூப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க மெயின் பார்த்தீங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இருக்காங்க. பட் இன்னும் நெறையா செக்டர்ல இருக்காங்க. ஃபைனான்ஸ்ல இருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் கேஸு எக்ஸ்ப்ளோரேஷனு அது அது இதுன்னு இருக்கிறதுலயே அவங்க மேக்ஸிமம் நெறைய கம்பெனி, நெறையா பிசினஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதில நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன்லயே உங்களுக்கு ஃபேமஸான பில்டிங் எது கட்டுனாங்க அப்படின்னு தெரியுமா? நம்ம இந்தியாலயும் பெரிய ஸ்டேடியம். நரேந்திர மோடி ஸ்டேடியம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நரேந்திர மோடி ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்&டி தான் கட்டியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பெரிய ஸ்டேடியம் வந்து அவங்க கட்டியிருக்காங்கன்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எவ்வளோ பெரிய கம்பெனி அப்படின்னு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த் கேர். ஸோ ஹெல்த் கேர் இம்பார்ட்டன்ட் தான். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து 3.78%. ஸோ அதில என்னென்ன இருக்கு? என்னென்ன கம்பெனி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் ஃபார்மா இருக்கு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ மெடிசினு, அப்புறம் வேக்சினு அந்த மாரி கிரியேட் பண்ணுவாங்க. அடுத்து கொஞ்சம் ஆர்&டிலயும் இருக்காங்க. ஸோ ஆர்&டினா ஏதாவது புது நோய்க்கு அந்த மெடிசின் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாலாம் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சிப்லாவும் அதே மாரி தான். சன் ஃபார்மா மாரி. அப்புறம் டாக்டர் ரெட்டியும் அதே மாரி தான். அப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஹாஸ்பிட்டலு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்லாம் குடுப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மெட்டல் அண்ட் மைனிங்ஸு. ஸோ மைனிங் பண்ணா தான் மெட்டல்லாம் எடுக்க முடியும். ஸோ மைனிங்ல என்னென்ன கம்பெனிலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா ஸ்டீல் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஆதித்ய பிர்லா குரூப்போடது. ஆதித்ய பிர்லா குரூப்ல வந்து ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அடானி என்டர்பிரைசஸ். ஸோ அடானியோட குரூப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கன்சியூமர் சர்வீசஸ். ஸோ சர்வீஸ்லாம் எங்கெங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா வந்து இது வெஸ்ட் சைடு. அப்புறம் இது வந்து ஜூடியோ. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் துணி கடை அப்படின்னு சொல்லலாம். ஸோ துணி கடை அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜொமேட்டோ. ஸோ இவங்க தான் மெயினா சர்வீஸ் பண்றாங்க. அது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சர்வீஸ்ன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ப்ராடக்ட்ஸ் தான் விக்கிறாங்க. ஸோ சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்டர்னல் தான் பண்றாங்க. ஸோ இட்டர்னல்ல பார்த்தீங்கன்னா, ஜொமேட்டோ, டிஸ்ட்ரிக், பிளிங்கிட் இதெல்லாம் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கம்பெனிலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்டர்னல் 1.91% கேப்சர் பண்ணியிருக்கு. அடுத்து ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 0.9%. ஸோ ட்ரெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் சைடும், ஜூடியோவும் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து டாட்டாவோட கம்பெனி. அடுத்த செக்டர் பார்த்தீங்கன்னா வந்து பவர் செக்டர். ஸோ பவர் செக்டர் பார்த்தீங்கன்னா, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. 2.59% வந்து நிஃப்டி 50ல வந்து கேப்சர் பண்ணியிருக்கு. ஸோ எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறது, அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்றது தான் பவரோட வேலை. ஸோ அவங்க மெயின் கம்பெனி என்னென்ன இருக்காங்க, நிஃப்டி 50ல பார்த்தீங்கன்னா, என்டிபிசி 1.41%. அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பவர் கிரிட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ல வந்து ஆதித்ய பிர்லா குரூப் தான் இப்போதைக்கு அவங்க கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதில என்னென்ன கம்பெனி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராசிம் இண்டஸ்ட்ரீஸும், அல்ட்ராடெக் சிமெண்ட்டும். ஸோ பாருங்க, அல்ட்ராடெக் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா 1.3%, கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 0.93%. இவங்க கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க சிமெண்ட்ல இருக்காங்க. பட் இவங்க மெயின் பிசினஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் பிசினஸ். ஸோ டெக்ஸ்டைல் பிசினஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்குனாங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராசிம் இண்டஸ்ட்ரீஸோட குழந்தை பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட். ஸோ அல்ட்ராடெக் சிமெண்ட்டோட பேரண்ட் பார்த்தீங்கன்னா கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் தான். ஸோ கிராசிம் இண்டஸ்ட்ரீஸோட எல்லா பேரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதித்ய பிர்லா குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆதித்ய பிர்லா குரூப் தான் இவங்களோட இது. அடுத்து பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் டியூரபிள்ஸ். ஸோ கன்சியூமர் டியூரபிள்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசியன் பெயிண்ட்டும், டைட்டனும். ஸோ டைட்டன் பார்த்தீங்கன்னா, இதுவும் டாட்டாவோட கம்பெனி. இதில டைட்டன் வாட்ச் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ டைட்டன்ல வாட்ச் மட்டும் கிடையாது, ஜுவல்லரி செக்மெண்ட் இருக்கும்.
ஸோ தனிஷ்க் ஜுவல்லரி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ தனிஷ்க் பார்த்தீங்கன்னா வந்து டைட்டனோடது தான். ஸோ மேக்ஸிமம் பிசினஸ் பார்த்தீங்கன்னா டைட்டனோடது ஜுவல்லரியில இருந்து தான் வரும். வாட்ச்ல இருந்து வராது. அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஏசியன் பெயிண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க. பெயிண்ட் பிசினஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கேபிட்டல் குட்ஸ். ஸோ கேபிட்டல் குட்ஸ் பார்த்தீங்கன்னா 1.22% வந்து கேப்சர் பண்ணியிருக்கு. ஸோ அதில என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ஸோ பிஇஎல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ பிஇஎல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பிஎஸ்யூ கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனி. இவங்க வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ டிஃபென்ஸ் பிளஸ் எலக்ட்ரானிக்ஸ் இதுன்னு கிரியேட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸ் 0.9%. ஸோ இதில பார்த்தீங்கன்னா துறைமுகம். ஸோ நம்ம கடற்கரையில அந்த துறைமுகம் கப்பல்லாம் நிப்பாட்டுற இடம் இருக்கும். பிளஸ் கார்கோ அது இதுன்னு எக்ஸ்போர்ட், இம்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில பார்த்தீங்கன்னா வந்து அடானி போர்ட் இருக்கு. 0.9%. ஸோ ஓகே. எல்லாம் பார்த்தாச்சு. 50 கம்பெனிய வந்து செக் பண்ணியாச்சு. ஸோ 50 கம்பெனிய செக் பண்றது நம்ம மொத்தமா எங்க செக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 தான் செக் பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமம் நீங்க நியூஸ்ல ஏதாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்செக்ஸும், நிஃப்டி 50யும் ஓரளவுக்கு நல்லா மேலே ஏறியிருக்கு. கொஞ்சம் ஓரளவுக்கு கீழ இறங்கியிருக்கு அப்படின்ட்டு. ஸோ சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பிஎஸ்சியோடது. ஸோ பிஎஸ்சியில பார்த்தீங்கன்னா, இது வந்து 30 கம்பெனி இருக்கும். பட் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, இதில வந்து டாப் 50 என்எஸ்சியோடது 50 கம்பெனி இருக்கும். அதில பிஎஸ்சியில பார்த்தீங்கன்னா 30, இதில பார்த்தீங்கன்னா 50 கம்பெனி இருக்கும். ஸோ அந்த நிஃப்டி 50 வந்து ட்ராக் பண்றது தான் வந்து நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்குன்னு ஒரு இது இருக்கும். இண்டெக்ஸ் இருக்கும். அதுக்குன்னு ஒரு நம்பர் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ லாஸ்ட் 6 மந்தோட ரிட்டர்ன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5%. அடுத்து 1 வருஷத்தோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா வந்து -0.62%. அடுத்து 5 இயரோட ரிட்டர்ன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 121%. ஸோ 121னா ஒரு நீங்க ஒரு ரூ. 100 போட்டிருந்தீங்கன்னா ரூ. 221 மாறியிருக்கும். ஸோ அதே இது நீங்க எத்தனை ஜீரோ வேணா சேர்த்துக்கோங்க. இங்கிட்ட அத்தனை ஜீரோ சேர்த்துக்கோங்க. அத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவ்வளோ மாறியிருக்கும். ஸோ ஓகே. இன்னொரு விஷயம் உங்க மண்டையில ஓடும். 5 வருஷத்துலயா பணம் டபுள் ஆகுது? அதுக்கு நான் ட்ரேடிங் பண்ணியே சம்பாரிச்சுருவேனே அப்படின்னு. ட்ரேடிங் பண்ணி தானே சம்பாரிப்பீங்க? சம்பாரிக்கட்டும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது தெரிஞ்சிருப்பீங்க. இவங்க வந்து NVIDIA, ஜென்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பெனியோட ஓனர் இவரு தான். சிஇஓ, மேனேஜிங் டைரக்டர் எல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அம்பானி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட இவர் தான் ஓனரு. ஸோ இப்ப இவங்க பாருங்க. இவங்க என்ன செய்றாங்க, இவங்க வந்து ஏஐ சிப் மேக்கரு. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து சிம்மு, அப்புறம் பெட்ரோகெமிக்கலு, பெட்ரோல், டீசல், க்ரூட் ஆயில்லாம் ரிஃபைன் பண்றவங்க. இதெல்லாம் இவங்க பிசினஸு. ஓகே. இவங்க ட்ரேடிங் பண்ணி சம்பாரிக்கலாம்ல? ஏன் இவங்க ட்ரேடிங் பண்ணி சம்பாரிக்க வேண்டியது தானே? எதுக்கு இவங்க ப்ராடக்ட்ஸு அப்புறம் பிசினஸ் பண்றாங்க? இது முக்கியமா உங்க மண்டையில தெரியணும். நான் வந்து ட்ரேடிங்க்கு ஓரளவுக்கு கொஞ்சம் எதிரா தான் இருப்பேன். கஷ்டமா இருந்தா கஷ்டமா இருக்கட்டும். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் ட்ரேடிங் பண்ணி யாராலயும் சம்பாரிக்க முடியாது. இவங்க ட்ரேடிங் பண்ணி சம்பாரிக்கலாம். இவங்களும் ட்ரேடிங் பண்ணி சம்பாரிக்கலாம். பட் இவங்க வந்து ஏஐ சிப்ப வந்து வித்து சம்பாரிக்கணும்னு பார்க்குறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் கெமிக்கல், அப்புறம் க்ரூட் ஆயில ரிஃபைன் பண்ணி பிளஸ் சிம்மு, ரீட்டெயில் பிசினஸ் அது இதுன்னு பிசினஸ் வந்து நடத்துறாங்க. பிசினஸ் தான் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர, ட்ரேடிங் பண்ணி சம்பாரிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்றாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி 50 பார்த்துட்டோம். ஸோ 50 கம்பெனி இருக்கு. ஸோ 50 கம்பெனில நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். 50லயும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு கம்பெனில இல்ல 50லயும் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஸோ 2 வழி இருக்கு. இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு கூட சொல்லுவோம். பிளஸ் இடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மொத்தமா நீங்க 50 கம்பெனிய மொத்தமா ஒவ்வொரு கம்பெனில ஒவ்வொரு ஷேர் வாங்குனாலும், கிட்டத்தட்ட ஒரு 2லருந்து ரூ. 3,00,000 தேவைப்படும். அவ்வளோ செலவழிக்கிறதுக்கு நீங்க இடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா, ஒன்லி 200 கிட்ட வரும். ரூ. 20 கூட இருக்கும். அதே மாரி இதில இண்டெக்ஸ் ஃபண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க எஸ்ஐபி போடணும்னு நெனச்சீங்கன்னா, ரூ. 100லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். பிளஸ் லம்ப் சம் வந்து நீங்க லம்ப் சம் எவ்வளோ வேணா போட்டுக்கலாம். உங்க ஜீரோ எவ்வளோ வேணா சேர்த்துக்கோங்க. பட் இங்க வந்து இடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 200 பிளஸ் ரூ. 20 கூட ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நீங்க போடுற அமௌண்ட்ட நீங்க செக் பண்ணிக்கணும். ஸோ என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 வருஷத்துல வந்து உங்க அமௌண்ட் டபுள் ஆகும். பிளஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரீசென்ட்டா என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, 3-4 இயர்ஸ்ல நாங்க வந்து அடுத்த இபிஎஸ் டபுள் ஆக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நிஃப்டி 50 வந்து 5 வருஷத்துல டபுள் ஆகுது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 3-4 வருஷத்துல நாங்க டபுள் ஆக்கி தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. அதே மாரி 121% வந்து 5 இயர்ஸ்ல கிடைச்சிருக்கு. அதே மாரி இடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா, அதே கணக்கு தான் வரும். பட் இவங்க கொஞ்சம் கொஞ்சமா கமிஷன் எடுப்பாங்க. கமிஷன் எடுக்கிறது தான் இங்க கொஞ்சம் மேட்ரு. அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.